வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் அடிக்கடி இதுக்கு முன்னாடி நம்ம பேட்டியில் கூட குறிப்பிட்டிருக்கிறீங்க, இந்த மதுரையில் இருக்க சமணப்படுகை அதில் இது வரைக்கும் எவ்வளவோ அமைச்சர்கள் போய் ஆய்வு பண்ணியிருப்பாங்க, படுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணதை பார்த்துருக்கீங்களா? இப்போ இது முழுக்க அதை தான் வைரல். எப்படி பார்க்குறீங்க சார் அமைச்சர் ராஜ்மோகன்? ராஜ்மோகன் தமிழ் ஆர்வலர், தமிழ் பேச்சாளர். பல பட்டிமன்றங்களில் பல தலைப்புகளில் மாறி 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 வாதங்களை எடுத்து வச்சு அதை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போய் அதுக்கு ஒரு பேமெண்ட்டை வாங்கி கொண்டு அவர் வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு திறமையான கலைஞர் தான் அவர். இப்போ என்னென்னா தமிழ் ஆராய்ச்சியில் இறங்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாரிக்கு அடியில் ஏதாவது பிரச்சனைனா அடியில் படுத்து தான் பார்க்கணும். மேலேருந்து பார்த்தா அப்படி தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா லாரி சர்வீஸு இந்த பைபாஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு வண்டி மாதிரி வச்சு உள்ளே தள்ளி விடுவாங்க. அடியில் படுத்தா தான் லாரிக்கு அடியில் உள்ள அந்த சேசிஸு அந்த இதுவெல்லாம் ராடெல்லாம் போகும். அது ஓடுதா ஓடலையா இதெல்லாம் தெரியும். எந்த அமைச்சருமே அடியில் பார்த்ததில்லை. ஆனால் இவர் பார்க்குறாரு அப்படிங்கும்போது இவருடைய முயற்சி நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. இல்லை, அவர் இதுக்கு முன்னாடி அவர் தமிழ் ஆர்வலருங்கிறதுனால இது முதல் டைமாக இருக்குது. அவர் சமணப்படுகைக்கு போகிறதாங்க படுத்திருப்பாரு, அடியில் பார்த்துருப்பாரு. அப்போல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறது கூட தம்பியில் கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அமைச்சர் அப்படின்றனால முக்கியத்துவம் பெறும். இப்போ இது ஓகே, சமணப்படுகையை அவர் பார்த்தாரு எடுத்தாருங்கிறது. கீழடிக்கு போகும்போது அமைச்சரோட டீம்லேருந்து ட்ரோன் விட்டுறாங்க. தொல்லியல் துறை பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் அப்படி விடலாமா? அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கணும்ல, ஏஎஸ்ஐ டிஜிசி? இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. அமைச்சர் இப்போ அரசு தானே, அரசிட்ட தானே நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். அரசே போய் எடுக்கும்போது மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. மாநில அரசு நிதி கொடுத்துருக்கு, அதனால் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அது நம்மளே எடுத்துருக்கோம். ட்ரோன்லாம் நம்ம அங்கே ஆய்வு நடக்கிறதே ட்ரோனில் எடுத்துருக்கோம். பெர்மிஷன் வாங்கி தான் மாநில அரசு பெர்மிஷன் வாங்கி தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி தான் எடுத்திருக்கோம். அதெல்லாம் அமைச்சராக இருக்கும் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர் எடுக்கிறதில்ல, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா சமீப காலமாக அது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் இல்லை அதெல்லாம் எடுக்கலாம். ட்ரோன்ஸ் தடை செய்யப்பட்டிருக்குன்றது அது பாதுகாப்பு கருதி தானே வெளியே இதெல்லாம் எடுக்கிறது, இது ஆவணப்படுத்துறதுக்கு ட்ரோனில் எடுக்கிறது தப்பு கிடையாது. ரீல்ஸ் அப்படிங்கிறதுல அதுவும் அடுத்த கட்டம். ஆமாம், ரீல்ஸோடு அடுத்தது அது ஒரு சோசியல் மீடியாவில் போட்டால் அது ஒரு ரீச் ஆகும்ல, மேலேருந்து எடுத்ததுன்னு. ஓகே சார். இப்போ இன்னொரு சைடு பார்த்தா அவங்க அறிக்கையெல்லாம் விட்டாங்க, யாரும் ஸ்கூலுக்கு போகக்கூடாது வரக்கூடாதுன்னு. பெண்ணாகரத்தில் ஒரு தாவைக்கு எம்எல்ஏ போயிட்டு மறுபடியும் அவர் ஸ்கூலில் ஆய்வெல்லாம் பண்ணி அங்கே இருக்க வாத்தியார் ஹெட் மாஸ்டர்கிட்ட போல இருக்குது, உங்களுக்கு ஏதாவதுன்னா என்கிட்ட மனு கொடுங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு, பசங்களோட பேசுகிறாருன்னு மறுபடியும் ஒரு ரீல்ஸ் வருதுன்னா, அப்போ இவங்க கோர்ட்டில் வேறு சொல்கிறாங்க நாங்கள் சர்க்குலர் கொடுத்துட்டோம், இனிமேல் யாரும் போக மாட்டாங்கன்னு. சொன்ன பிறகு ஒருத்தர் போகிறாருன்னா முதலமைச்சர் சொல்கிறது அல்லது அமைச்சர் ஆனந்த் சொல்கிறது யாரும் கேட்கல, தெரியலன்னு அர்த்தம். அவர் வேறு ஊர் ஸ்கூலை சொல்லியிருப்பாங்க, நம்ம ஸ்கூலில் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பாரு. போக போக கூப்பிட்டு புஷி ஆனந்த் கூப்பிட்டு ஃபோனில் சொன்னால் கேட்டுப்பார். புஷி ஆனந்த் அவர்கள் ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு யாரும் ஆய்வுக்கு போகலாம். அதை அன்னைக்குன்னு பார்த்தா அவர் வீட்டில் தூங்கி இருந்திருப்பார், பார்த்துருக்க மாட்டார் அந்த செய்தியை. ஸோ அதனால் இருக்கலாம், இனிமேல் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் உறுதிமொழி கொடுப்பார் கோர்ட்டில் வந்தா. ஏன்னா இல்லை, கோர்ட்டில் சொல்லியாச்சு. கோர்ட் என்னத்தை பண்ணிட்டோம், என்ன தூக்கிலையா போட போகுது. சரி, இந்த தம்பி நம்ம சொன்ன திருப்பி அந்த தம்பி இல்லை நான் இப்போ இந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு கூட சொல்லி சரி பண்ணலாம். ஏன்னா வந்த வழக்கில் உடனே அட்வொகேட் ஜெனரல் போய் ஆஜராகி அதெல்லாம் நாங்கள் சர்க்குலர் போட்டாச்சுன்னும் போது ஜட்ஜி சர்க்குலர் கொடுத்துட்டாங்க, இந்த கேஸ் அதுக்கப்புறம் வேலை இல்லைன்னும் போது இதை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதிமுக தரப்பில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ வேடச்சந்திர எம்எல்ஏ போட்ட கேஸு. அப்போ சொன்ன பிறகு நடக்காத மாதிரி தான் 3 நாளில் திரும்ப ஒன்று நடக்குதுன்னா மறுபடியும் ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு அந்த சர்க்குலரே கோர்ட்டு ஆட்சி இப்போ தானே வந்திருக்கு. இவர்களுக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் ஆரம்பத்தில் இதெல்லாம் கோர்ட்டும் இப்போ நீதிமன்றத்தில் லஞ்சம் வாங்குறாங்க, 30 லட்சம் வரைக்கும் வாங்குறான் பிபி போஸ்டிங் போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு அம்மா வழக்கு தொடர்ந்துச்சு. அதையும் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சுல. அவங்கள கட்சி விட்டு வேறு நீக்கியிருக்காங்க. அவங்கள கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறது வேறு, நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுறது வேறு இல்லை. இவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு டேப்பு ஆதாரம்லாம் வெளியாகும், அதை தள்ளுபடி பண்ணுது அப்படின்னா இப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க நினச்சிருக்கலாம். இப்போ தானே வந்திருக்காங்க, தெரியாமல் கூட குறையாக வாங்கியிருப்பாங்க, இனி கரெக்டாக வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே இது பண்ணியிருக்கலாம். இப்போ முதலமைச்சர் ரீல்ஸ் போடக்கூடாதுங்கிறார், ஆனால் அவரை வச்சு போலியான ரீல்ஸ் வட இந்தியாவிலலாம் பரவுது. இப்போ நேற்றுக்கு யாரோ ஒரு குரூப் போடுறாங்க, டெல்லியில் ஜந்தர் மந்தரில் வாங்சுக்கு போராட்டத்தில் முதலமைச்சர் இருக்காருன்னு ரீல்ஸ் எடுத்து யூபிக்காரன் போட்டு இது உண்மையாக யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க.
இதில் நம்ம எப்படி ரீல்ஸ் இவங்களுக்கே இல்ல, backfire ஏதாவது ஆகும்ல. அது இவங்க பண்ணுறது தான், இவங்க ஆள் வச்சு பண்ணுறது தான். பண்ணி இதை பரப்பி விட்டு தேசிய அளவில் ஒரு தேசிய தலைவராக நம் முதலமைச்சர் விஜயை கொண்டு வருவதற்கான முயற்சியில் சிலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அது தவைக்காக சேர்ந்தவர்களும் சரி, யூபியில் நம்புறாங்க யூபியில் நம்புறாங்க. யூபியில் எதை வேணாலும் தான், இந்திய மக்கள் தான் எதை வேணாலும் நம்புவான்றதுக்கு ஒரு உதாரணம் தான் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது. அப்போ யூபிக்காரனா தமிழ்நாட்டுக்காரனே நம்பும்போது யூபிக்காரன் நம்ப மாட்டானா? இல்லை, இப்போ இது உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகாதா? அதில் ஜெர்க்காக வேண்டியது பிஜேபி கூட இல்லை, காங்கிரஸ் தான். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருக்கும்போது ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு விஜயை சொல்ல மாட்டாரே. பாஜகவையும் எதிர்க்கல. ஏன்னா ஒரு காலத்தில் போய் மாநில தலைவர் பதவி கேட்டதுக்கே அதெல்லாம் இளைஞரணி தலைவர் கேட்டதுக்கே அந்த அளவுக்குலாம் நம்ம இது பண்ண முடியாது, நீங்கள் பார்க்கலாம் வாங்கன்னு சொன்னப்ப இவங்க எப்படி பிரதமர் ஆகிறதுக்கு ஒத்துக்குவாங்க? ஐயோ போயா, அதெல்லாம் அந்த காலமே. அவன் ராகுலை பற்றி எவனுக்கே தெரியும், போயா அந்தால போய் சொல்லியான்றாங்க. சும்மா வேணால் விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். சும்மா அவரெல்லாம் தலைவர் கிடையாது. இனி ராகுல் காந்தி மக்களுக்கு தெரியணும்னா விஜய் அவர்களிடம் கூட படம் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ராகுலை வெளியே தெரியுன்ற நிலமை தான் இப்போது கேரளாலேயும் தமிழ்நாட்டிலையும். அதனால் ராகுல் கூட விஜய் சேர்ந்துருக்காரு அப்படின்றனால விஜய்க்கு இப்போ பெரிய பேர்லாம் கிடையாது. நேஷனல் லெவலில் விஜய் பேர் எங்கேயோ போய்ட்டுருக்கு. அடுத்த பிரதமர் விஜய் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் தூக்கு போடுறாங்கன்றாங்க தமிழ்நாட்டில். பெண்கள் மேலே கை வச்சா ஒரே நாளில் தூக்கு. யூபியிலே அதான் பண்ண போகிறாரு அப்படின்றாங்க. உடன்கட்டை ஏற்றி விட்றாருன்றாங்க. அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் ராகுலை பற்றி பேசி, அதே போல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பேஷண்ட் இறந்துட்டாருன்னா பணமே கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதை கிளப்பி விட்றாங்க. என்னென்னத்தையோ கிளப்பி விட்ருக்காங்க நார்த் இந்தியாவில். ஆட்டு நாடிட்டு இருக்காங்க. இது பூரா விஜயை கொண்டு உள்ளே வைக்கிறதுக்கான வேலை தான் அப்படின்றது பிற்காலத்தில் தெரியும். இப்போ இது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்ல. இப்போ ஆகத்தான் செய்யும். காக்ரோச் பார்ட்டி இருக்கிறதுனால பிஜேபிக்காரன் அந்த பக்கமாக திரும்பி போயிருக்கான். புரியுதா உங்களுக்கு? காக்ரோச் பார்ட்டி கொஞ்சம் வீக் ஆச்சுன்னு இந்த பக்கம் வந்துடுவான். உடனடி தலைவலியை முடிச்சுட்டு வரலாங்கிறதுக்காக இதை அங்கே இருக்காங்க. ஏன்னா நேரம் முடிச்சு கட்டியிருப்பாங்க. அது இனிமேல் வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறதுங்கிறதெல்லாம் அப்புறம் தொடர்ந்து இதே ஏற்கனவே அவங்க அப்படி செஞ்சு, இது வதந்தி இல்லை, இப்படி பரப்பி தான் ஏற்கனவே ஆட்சிக்கே வந்தாங்க. இது தேசிய அளவில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தணுன்றத அவர்கள் இந்த ஒரு சம்பவத்தை வச்சுனாலும் சுதாரிப்பு ஆகலை அப்படின்னா அது உண்மையிலேயே நடந்துடும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியும். அதனால் அது வேறு மாதிரி. டெல்லி அரசியல்ன்றது வேறு. இதில் அடுத்த கட்டமாக விஜய் அவர்களில் புகழணும்னு சொல்கிறாங்களா இல்லை உணர்ந்து தான் சொல்கிறாங்களான்னு தெரில. காமராஜர் ஆட்சின்னு மாணிக்கம் தாகூர் சொல்லி இப்போ ப. சிதம்பரமும் அதை சொல்லியிருக்காப்புல. காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னு பாராட்டு பத்திரம் கொடுக்கக்கூடிய. இவ்வளோ கேவலமாக இருந்துச்சா காமராஜர் ஆட்சின்னு சொல்லி சிதம்பரம் சொல்கிறாரான்னு தெரியல. இவ்வளோ கேடுகட்ட ஒரு ஆட்சியாக வரைஞ்சி காமராஜர் ஆட்சி. வேண்டப்பட்டவங்களை கொண்டு போய் டெல்லி ஆக்குனாரா? அப்போ அது உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க. காமராஜர் இப்போ கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு தேசிய தலைவர் அப்படி இப்படின்னு இருந்தப்போ அவர் எப்படி தேசிய தலைவராக இருந்தார், என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லி இப்போ ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்காங்க. அப்போ காமராஜர் பேரை அவமானப்படுத்துறதுக்காக ப. சிதம்பரம் செய்யக்கூடிய செயலாக தான் அதை பார்க்க வேண்டியது. இப்போ இதில் ஒரு கேள்வி வரும். உங்கள் காங்கிரஸ் முதலமைச்சராகவே பக்தவச்சலம் இருந்தார், அவர் பீரியடில் படுமோசமாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, பக்தவச்சலத்தினால தான் இந்த நாடே நாசமாக போய் பலாயிரம் தமிழர்கள் நாடை விட்டு போய் ரப்பர் தோட்டத்துக்கும் இதுக்கும் வேலைக்கு போனது, அரிசி பஞ்சம் வந்ததெல்லாம் அந்த இப்போ கேடுகட்ட ஆட்சினால தான். யார்? பக்தவச்சலத்தினால தான் இந்த நாடே தமிழ்நாடே நாசமாக போனது. தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கும் பக்தவச்சலம் ஒரு காரணம். என்ன காரணம்னா, இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியிலேருந்து மக்கள் தப்பிச்சு தான் திமுக திராவிட கட்சிகளை கொண்டு வந்து இந்த 60 வருஷத்தில் பெரிய முன்னேற்றம் வந்ததுக்கும் அந்த கேடுகட்ட பக்தவச்சலத்தோட ஆட்சி தான் முக்கியம். ஸோ அதையும் குறிப்பிட்றாரு. ரெண்டாவது காமராஜரை இழுத்து விட்டு தெருவில் இழுத்து விட போகிறாங்க. இவங்களுக்கு தூக்கம் வராது போல். ரெண்டு மாதிரி தான் ப. சிதம்பரத்துப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் போய் அவர் வீட்டில் நின்னார். யார் வீட்டில்? மு.க. ஸ்டாலின் வீட்டில். இந்த பக்கம் வந்தவொடனே இப்படி பல்ட்டி அடித்து இன்னும் பொழப்ப ஓட்டுறதுக்கு இப்படி என்ன தான் வாழ்ந்துருவாங்கன்னு தெரியலையே. ஏன்னால் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் என்ன நடந்துச்சு? ஒரு இளவு நடக்கும். ஒரு சொந்த குடும்ப நலனுக்காக பண்ணுறாங்க. சரி, குடும்ப நாள் நல்லா இருக்கா? கார்த்திகை சிதம்பரம் ராஃப்டையும் இதையும் வச்சுட்டு போட்டை இதையும் வச்சுட்டு இது என்ன சொகுசு படகுகளையும் கப்பல்களையும் வைத்து கொண்டு அதனால் அனுபவிக்கிறாங்களாம். இல்லை, 10 நாள் அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு இந்த வாய் பேசணும்? அது செசைலில் போய் செட்டில் ஆகிட வேண்டியதானே. அது குடும்பத்துக்கு தான் சம்பாரிச்சிட்டிங்க இவ்வளோ நாள். இருக்கிறது இந்த வயசுக்கு அப்புறம் என்னத்தை போய் அனுபவிக்க போகிறேன்? இப்போனாலும் கொஞ்ச நாள் போய் அனுபவிச்சுட்டு வர வேண்டியதானே. எதுக்கு இப்போ போகிற வரவனுக்கெல்லாம் போட்டு கால் நக்கிட்டு ஷூ நக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி அங்கே கட்சிக்குள்ளேயே கேட்குறாங்க.
இல்லை இப்போ காங்கிரஸ்குள்ளே அந்த கோஷ்டிகள் வேறு யார் இது வழக்கமாக இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா கொந்தளிச்சு பல பேர் வந்து காமராஜரை பற்றி என்ன தெரியும்னுலாம் வருவாங்க. அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இது என்ன பாசிதம் பேசாதீங்கன்னா உள்ளே இழுத்து விடுறாரு. அவன் கழுவி ஊற்ற போகிறாங்க காமராஜரை. அப்போ விஜயாச்சும் காமராஜராச்சும் ஒன்றா அப்படின்னா காமராஜரை கழுவி ஊற்றுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ அதனால் எதுக்கு பாசிதம்பரம் வயசான காலத்து இந்த வேலையெல்லாம் செய்கிறாருன்றது அவங்க கட்சிக்காரங்களே ஒரு கேள்விக்குறியாக கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ தாவேக்கா அரசாங்கம் வந்த பிறகு ஊழல் மொத்தமாக ஒழிஞ்சிருச்சுன்னு ரெகுலராக அதை பற்றி பேசிக்கிட்டு போயிட்டு ஒரு டீம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே தான் அது ஒழிஞ்சுதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஒரு 4 நாள் வெவ்வேறு நாளில் நடத்தின ரைடில் மட்டுமே 2 கோடி ரூபா டிவிஎஸ்சி சர்ப்ரைஸ் ரைடு போய் இப்போ பத்திரப்பதிவு அலுவலகம், முனிசிபல் ஆஃபீஸுக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸ்னு பறிமுதல் பண்ணதே 2 கோடினா இது எப்போ 70 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியில் வாங்கி வச்ச காசா யார்கிட்ட வாங்கினதுன்னு ஒரு கேள்வி வரும். டெய்லி தான் வாங்கிட்டுருக்கேன். சந்தா போலீஸ் இப்போ வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. ஹெல்மெட்டை பிடிக்கிறதுக்கும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடி வீட்டு வாசலில் மடக்குறாங்க. என்னன்னு கேட்டால் மெயின் ரோட்டில் பிடிக்க முடியல, சந்துக்குள்ளே பிடிச்சி காசை வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இதை வச்சுட்டு ஊழல் ஒழிஞ்சு போச்சுன்னு இன்னும் சொல்லிட்டு தர்றாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்றது வேறு. அதுக்காக ஊழல் ஒழிஞ்சு போச்சு காமராஜர் ஆட்சின்லாம் பேசினாருன்னா அது ப. சிதம்பரத்துடைய நாலேஜ் அதை வச்சு தான் எடை போடணுன்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை சார், இப்போ அரசாங்கம் நடத்துறதுக்கு நிதி இல்லைன்னா மோடிஜிகிட்ட இல்லை அங்கே மேலே நிதியமைச்சர்கிட்ட கேட்கலான்னா அவங்களோட தான் இணக்கமாக போகிறாங்க. அதனால் சத்தம் போட்டு அங்கே கேட்க முடியல. அப்புறம் வேறு அவங்க எப்படி தான் பார்லாம் இப்போ ரெஸ்ட்ரோ பார் ஆக்கலான்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது இது 717 கடையை மூடினாங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் இருந்ததுங்கிறதையும் வரவேற்றுட்டு ரெஸ்டோ பாருங்கிறதையும் அதே டீம் வரவேற்குதுன்னா நம்ம ஆமாம் நல்லது தான். ரெஸ்டோ பார் எச்சியை துப்பிட்டு எச்ச குடி குடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெஸ்டோ பார் நல்லா தான் இருக்குன்னு வரவேற்க வேண்டியதான். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற மூடினதையும் வரவேற்க வேண்டியதான். அதில் என்ன தப்பு இருக்குது? அப்படி தான் அந்த குரூப் போகும். அது தொழில் வளர்ச்சிங்கிற வகையில். ஆமாம், தொழில் வளர்ச்சி, லாபம் ஜாஸ்தி இல்லை. எச்சப்பாறை வச்சு 2 லட்ச ரூபா வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா வாங்கலாம்ல. இதில் லைசன்ஸுன்ற பேரில் நல்லா டீசெண்டாக அடித்து குடிச்சிட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஒரு இதுதான் மட்டும். இப்போ அதனோட சேர்த்து அக்காமடேஷன் கொடுக்கும்ல. அப்புறம் குடிச்சிட்டு அவங்க வெளில ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வேறு பிடிப்பாங்க. இல்லை அது இனிமேல் ரெடி பண்ணுவாங்க. டார்மெட்டரி மாதிரி ரெடி பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் 100 ரூபா 11 மணிலேருந்து காலையில் அதிகாலை 5 மணி. பழைய கோயம்பேட்டில் மொத்தமாக அடுக்கடுக்காக பெட்டை வச்சுட்டு சரக்கை போட்டு படுத்துட வேண்டியது. திருப்பி மேலே இருக்கவன் கீழே இருக்க மேலே வாந்தி எடுப்பான். அது கழுவி விட்டு காலையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு அதுவும் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். அடுத்த கட்ட அவங்க தேட மாட்டாங்க, காலைல வந்துடுவான்னு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். குடியாரங்க மதுப்பிரியர்கள் சங்கம்லாம் ஒருத்தர் வச்சுட்டு வந்து பேட்டி கொடுப்பாரு. இருக்காரா என்னன்னு தெரில. விசச்சாராயம் கொடுத்து செத்துட்டாருன்னு இந்த மாதிரி சொன்னாங்க. இருக்காரா என்னன்னு தெரில, பார்க்கணும். ரொம்ப நாள் ஆளை காணா. ஏன்னா பேட்டி எடுக்கிறதுக்கு டிவிக்காரன் பூரா அவரை பிடிப்பாங்க. ரொம்ப நாளாக காணா என்னன்னு. பெரும்பாலும் இது எலெக்ஷன் நேரம் ஏதாவது கடை அடைக்கிறாங்கன்னா அவர் பேட்டிக்கு வந்துடுவாப்புல. இல்லை அவர் மீது அந்த சங்கத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கோம். வேலை பதவியை விட்டு அவரை தூக்கிட்டாங்களா, இவரை மன்சூர் நம்பரை தொலைச்சிட்டாங்களா டிவிக்காரன், அவர் ஃபோன் நம்பரை மாற்றிட்டாரா என்னன்னு தெரியல. மன்சூர் அலியான கட்சியிலேருந்து நீக்கின மாதிரி அவரை தான் சங்கத்திலேருந்து நீக்கிட்டாங்க தெரியல. கோவிட் நேரத்திலலாம் கடுமையாக கேட்டிருந்தார். கோவிடுக்கு அப்புறமே ஆளை காணோம். அவர் குடிச்சு சேர்த்துருக்கலாம், கொரோனா வந்து சேர்த்துட்டாரா என்னன்னு தெரியல. அது செக் பண்ணி பார்க்கணும். பாப்போம் சார். அரசு பல்வேறு விஷயங்களை நோக்கி நகருது. என்ன மாதிரி ஒரு இறுதி வடிவத்துக்கு வருதுங்கிறது நம்ம அவங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய ஒரு பாதி டென்யூராவது போனால் தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக்க நன்றி சார்.